நிற்கும். இந்த பாத்தில ஓகே. இந்த ஓ இன்னும் நீக்கி போடுங்க. அந்த வாங்க வர வர எந்த மீனுக்காச்சும் அந்த புக்கான் இருக்கிறன்ற என்ன இருக்கிறது அப்போ மற்றவங்களுக்கு இருந்து செய்யலாமா பாரு. நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ரதி. ஓகே, இப்போ நம்ம எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரதியம்மாவினுடைய வீட்டை. என்ன ரதியம்மா? ஆம், இன்னைக்கு இந்த காலையில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த சட்டி ஒன்று இருக்கு பாருங்க. என்ன எப்படி எனக்கு அடிக்க புரியல. சட்டி எதிர்பார்ட்டாக்களுக்கு 2 1 அடி கொடுக்கும். அப்போ எனக்கு தான் அடிப்பீங்க இந்த மக்கள் அக்கா தங்கச்சி மாதிரி. என்னடா நாங்கள் உங்களை குப்பை கீரைண்டா தெரியுமோ செய்யாண்டு தெரியா, அது ஒரு கீரை மாதிரி தான். அது என்னண்டா கொஞ்சம் கிடக்குனமா முளைச்சி சின்ன சின்ன கண்டுகள், அதை நாங்கள் பறிச்சிட்டு வந்து அதை புரசா கந்த பார்த்து ஒரு கடையில் ஒன்று போட போகிறோம். குப்பை கடையில குப்பை கீரை கடையில் குப்பை மகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அங்கட மகனுக்கு அந்நேரம் நாங்க சமைச்சு கொடுக்குறேன். அதை சாப்பாடு வீடியோக்கு போகலாமா? ஓகே, குப்பை கீரை கடையில வேற என்ன செய்ய போறோம்? ஐயோ, மணல மீன் குழம்பு வைக்க போறோம். புரசான குழம்பு. மணல மீன் என்ன? கடல் மீனா? இல்ல, முதலாவது மீன் மணல மீன். கடல் மீனா? ஆத்தி மீன். ஆதி மீன் என்ன? மணல மீன் குழம்பும் குப்பை கீரை கடையிலும் கறியலும். ஓகே, இப்போ மகன் போய் பிடுங்கி தருவோம் போவோமே. ஓகே, அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு அங்கே பக்கத்தில் என்ன? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கு பெஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி வந்து சேரும். பாய். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ரதியம்மா, ரெடி என்ன? நாங்கள் போகிறோம். ரெடி என்ன? வாங்க போவோம். தூரி அருகி பக்கத்தில் எது இது என்ன? இந்த பாத்தில ஓகே. ஆனால் ஒரு புழுவில் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைண்ணே. பிரசாரிக்கண்ணே. குப்பை கீரை சில கீரை மாதிரி தான் இருக்குண்ணே. கீரைண்ணே அதுண்ணே. கீரை தான் பார்த்துல நல்லா இருக்குமா? அவ்வளோ தண்ணிக்கணும். ஆமாம் ஆமாம். சரிங்க. அடே இன்னும் நீக்கி போடுங்க. அந்த வாங்க போ. குப்பை கீரை இந்த வண்டியில் இந்த பங்கார விடுங்க. பங்கார விடுங்க மேனே. நேரத்தில் வந்து பாத்திக்கல இருக்காண்டு. இந்தாடகனே குப்பைக்கீரை இந்தாடிக்கு அதில் நாளைக்கு புரசா கழுவணும். படியாக கொண்டு வரேன். கழுவணும். இந்த குப்பைக்கீரை வந்துடும் போல கடையிலுக்கு.
அங்கே இந்த அடிக்கண்ணே இந்த இலையும் சுண்டுறோம்மா. என்ன இல்லை இது? வட்டத்தகரை இல்லைண்ணே. ஒரு நாளைக்கு சுண்டும். இப்போ நம்ம இதோட இது தானே. விறங்கு இருக்கு இருக்குண்ணே. இல்லைங்கண்ணே நாங்கள் தேடி தேடி பிறக்குவோம். தேடி தேடி எங்களோட மாட்டுக்குள்ள சாப்பிடுது. மாடு சாப்பிடுதுண்ணே. இன்னைக்கு ஏன் சின்ன பிடுங்குவானம்மா இருக்கட்டும். அது இந்த பெருசு ஒன்றைக்கு பார்த்திலோ இந்த அது இல்லையா? நல்ல காலம். நீங்கள் என்ன பிடுங்க இப்போ நீங்கள் என்ன இப்போ பிடுங்க ஓட்டிலாம் பார்த்தில அதெல்லாம் பிடுங்கிருப்பேன். இது ஓ காணல. குப்பைக்கீரை சுண்டல் கடையில் எல்லாம் உண்டு தானே? அதில் பார்ப்பேன். அந்த அந்த இடத்துல விட நமக்கு காணும் இது காணும் என்ன? இது அவங்களுடைய கோயில் பாருங்க, பிள்ளையார் கோயில். இந்த கோபுரம் இப்போ தான் கட்டிப்படுது. மணித்தூண்ணே இங்கே நிற்கும். வட்டத்தகரை இல்லைண்ணே. இது என்ன நம்ம தேடி வந்தது இன்னைக்கு பார்த்திலோ. என்ன இல்லது? வட்டத்தகரை இல்லை. புள்ளாரிக்குண்ணே. சரி ஓகே, நாங்கள் என்ன சொன்னால் பிடிக்கிட்டோமேண்ணே. நம்மளோட முடக்கத்தான் இல்லை இது. இது என்ன முடக்கத்தான்? ஓ இந்த அரிக்கண்ணே. ஓ முடக்கொத்தா புரிஞ்சு எடுப்பானே. ஓ இதை கொண்டு நான் காயப்போடுறேன். காயப்போட்டு என்ன செய்யற? இது முடக்கத்தை எந்த நேரம் விரியாதேம்மா, இந்த டைமெல்லாம் அரிக்கும். என்னண்டு வரியாது இந்த அரிக்கிறது தெரியல. கறிக்காயோ இன்னொன்று தெரியல. நான் பார்த்த நட்டும் உண்டு, நட்டும் உண்டு. இந்த நடுவில் எங்கிடக்கு இப்படிய கழுவும் இருக்கட்டுமா? இருக்கட்டுமே. தேவைகளை எல்லாம் முடிக்கிட்டோம்மா. எல்லாம் முடிஞ்சாச்சுண்ணே. காணும். ஓகே, நம்ம வீட்டை போவோமேண்ணே. வில்வம் பழம் சாப்பிட்றோம். இதோ என்னது? வில்வம் பழமா?
வில்வம்பழமோ? இது வில்லுவையில வில்வ இதுன்னு ஒரு இது சாப்பிட்றோமா. வில்வேனே ஃபுல்லாக காய்ச்சிருக்கீனே. முள்ளு கிடக்குமா? ஓ முள்ளு கிடக்கு. சாப்பிட்டு இந்த காய்ச்சிக்கணும். அவ்வளோ பழமும் கிடக்கு. இவ்வளோ காய் மரங்க காய்க்க போய் பார்த்தீங்களோ? வில்வம்பழமா? அது வில்வம் காய். அன்னைக்குமா எங்களுடைய கோயிலில் பின்பக்கம் இது வில்லுவ மரத்து அடியிலே பிரசாதம் கண்டோண்டு நின்றுக்கு பார்த்தீங்களா? இது குப்பைக்கிறேன். என்ன கண்டது? குப்பைக்கிறேன். ஓ குப்பை நல்லா இருக்கணும். எந்த பிரச்சனை? சூப்பராக இருக்கும். அதே எப்படி இருக்கு. ஆஞ்சாச்சுனே. ஆஞ்சாச்சு. உலகான நமக்கு. வாங்கம்மா போவோமே. நாங்கள் இன்று எடுத்து முடிஞ்சது பிறகுதான் இது வந்த மகன் நாங்கள் இது குப்பைக்கிற பிடிங்க தம்பி சாப்பிட வந்து அவர் நினைச்சாரு குப்பைக்கிற முடிஞ்சு அதுக்காக என்னப்பா ஒருவேளை சாப்பாடு வர என்னது இல்ல நம்மட பிள்ளையா நான் சமைக்கிறத கொடுக்கத்தானே சரி நான் போறேன் நீ போனா பக்கத்துல மிதோட அடிக்கலாமா சரி இப்படிதானேடா காலம் சாப்பாடு சாப்பிடல அப்ப ஜோஜன் வலி கொடுத்து சாப்பாடு சாப்பிடல அதே மாதிரி காலமே சாப்பாடு காரம் நந்திக்காது எனக்கு தகவல் கிடைச்சி டக்குன்னு சமையல் ஒன்று நடக்குறான் மீன் எங்க குப்பைக்கிற சொல்லணுமாண்டு காலையில் அலண்டு கொடுத்துறேன் அதான் சரி பிரசானம் மணல் மீன் குழம்பு பாருங்களேன் மீன் மணல மீன் இந்த மீனுக்காச்சும் அந்த புக்கானி இருக்கிறன்ற என்ன இருக்கிறேன் அந்த புக்கானி மான்ற மீன் அது மீனுக்கா குப்பைக்கீரை நாங்க அது சரி பொருட்களும் தரிக்குமா எல்லாம் அரிக்கும் குழம்புக்குரிய சாமான் இதுகளுக்கு அரிக்கும் புறம் தரிக்கும் இந்த வெள்ளை பொடி பகந்த பார்க்க போறோம் அது சரி ஜோ இந்த குப்பைக்கீரை எங்க கண்டுபிடிச்சீங்க குப்பைக்கீரை நான் இப்படித்தானே எங்க நம்மட தங்கத்தை கூட வாங்கிடலாம் இதை வாங்கல வாங்கல என்ன சேஷ்டானே அது குப்பை மேனி குப்பை கிரண்டாங்கன்னு இதெல்லாம் அப்ப பட்டதவரை இப்பமா சவுடம் போய் அதே ஒரு நாளைக்கு இது சும்மா சுடியோருக்கு சட்டை பறிக்கிட்டா நல்ல டேஸ்ட் ஆகிಲ್ಲ தேங்காய் போட்டு உண்மையில இந்த குப்பைக்கிற கும்பிட்டி எல்லாம் காண்ற பெரிய கஷ்டமா கிடப்பா நானுமே எந்த காலத்துல காணல இது எங்கடா மேன் கொடுங்க நீங்க அதிகம் 15 நேரத்துல பார்த்துட்டீங்க ஓ எங்க கண்டு நீங்க இங்க நம்மட கோயில் முன்னுக்கு இங்க சைடுல புள்ள இருந்து கோயில்ல நான் தம்பிட்ட சொல்றேன் ஒரு அக்கா ஒரு கன்று அவன் பாருங்க நம்ம போய் விடுங்கணுங்க இது நம்மட மக்கள்கிட்ட காட்டணுமேமா இது வந்து எங்கடா நம்ம இந்த ஒரு உழவடிக்கும் தானே பயிர் செய்யறதுக்கு உழவடிக்கிற வயலுக்குள்ள கிடக்கு இப்ப எங்க அதெல்லாம் காண இல்லை நான்டா இந்த சோழனுக்கு கிடக்குற கவுப்பி நாட்டுறதுக்கு கிடக்கு பயிரனுக்கு கிடக்க வயல்ல பரம்புல குமுட்டியா முளைக்கும் குமுட்டி இப்ப ஒன்றையும் இல்லை என்ன தெரியுமா எண்ணெய் அடிக்கிறதால ஒன்றையும் இல்லை அதுதான்டா எண்ணெய் அடிக்கிறாள் அந்த பயிரினங்கள் அழிஞ்சு போகுதுடாப்பா இதெல்லாம் அந்த விதையில என்னடா உண்டாடுறது அடிக்கும் போது என்னண்டா மகன் எங்கட மணல மீனை குழம்பு வைக்க போறோம் மணல மீனை குழம்பு வைக்க போறோம் ஓகே பிரசான குழம்பு இப்ப வெள்ளப்பட கந்த வெள்ளப்படி வாங்க வெட்டி வெட்டி தாங்க எங்கட அசிஸ்டன்ட் நீக்கிட்ட பாதியை கொடுங்க பிரிச்சு கொடுக்கணும் சாப்பாடு பிரிச்சு தான் கொடுக்க நானும் மூட்டை உள்ள அடுத்துக்கு ஏன் தெரியுமா நீங்கள் எல்லாத்தையும் புள்ள வெள்ளன்னு புள்ளானே வெள்ளை போடும் புள்ள புள்ள மரி புள்ள பொம்மைக்குட்டி புள்ள இது மீனுக்கு தானே மீனுக்கு குழம்பு குழம்புக்கு அது இந்த கட் பண்ணி தாய் இறந்தில்ல சாப்பாடு அந்த மீனுக்கு இறந்து இல்லையா அது ஆத்து மீன் கடல் மீன் அது மணல் ஆத்து மீன் ஆத்து மீன் ஆத்து மீன்
குக்குச்சாமி இடிக்கலாமா கொக்குச்சா அந்த குக்குச்சாமி இன்னொன்று தெரியுமா சுங்கான பிள்ளைக்கு மஜரி மசரி மசரி சரி மசரி மீன்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிக்காது நானும் ஒரு கடா ஏன் நெஞ்சு பிடிக்கலாம் இப்பங்க காணப்படுது காணின்ற கடையை அங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி இப்போ இல்லைடா யாழ்ப்பாணத்து வேலை போனாடா சில வேலையை போன நான் உயர்னா கூட அதான் வீட்டிலா நிம்மேசினா நீங்கள் என்ன உடைக்கலைஞ்சாருங்க அடுத்த உடைச்சி போட்டு கையில் நொண்டியில் வெறும் விரலை வச்சுட்டு என்ன உடைக்கிறேன்னா சாணு தம்பி வர இல்லை ஏன்னா யாழ்ப்பாணத்து வேலையை போனாப்லான்னு எனக்கு தெரியும் இந்த மச்சரி மீன் என்ன சேஷன் அந்த விலாங்கு மீன் அப்படியா விலாங்கு மீன் சுங்கான்ட்டுக்கு தானே சுங்கான கூட பெரிய சுழவு கொண்டா 2 கிலோ 3 கிலோ ஒரு மீன் சரி இறைச்சி மாதிரி தாய் பொத்திக்கு போட்டு ஃபுல்லாக போயிட்டு கடும் காசு தாய்க்கு கடும் தாய் இல்லடா அவ்வளோடா வந்து நீ எப்பா நீங்கள் எதுக்கு செய்யப்பட்டு வர மாட்டேங்கிறா நீங்கள் சாப்பிட்றது தான் சரி உண்டாப்பா கந்தப்பா கட்டும் இது அடிக்கடி நிறைய அதை கொண்டு நான் சாப்பிட்றேன் எங்கள்கிட்ட சிமாக்கு கோல் அடிக்கல நீங்கள் சனவுக்கு சனவு கோல் எடுத்துனீங்களா அதிகமாக நான் எடுக்கலம்மா அடிக்கலேனே அது தேவையில்ல காலமே சாப்பிட அங்கே சாப்பிட்டு பாரு தம்பி தூரம் தூரணுங்க அது பலகாரத்தில் இருந்தாலும் ஆமல்ல தம்பியில் விட்ட போனம்மா நாங்கள் என்ன ஆண்டு எனக்கு உண்மையாக கவலையாக போயிடுச்சு உன்னோட அம்மா சுட்ட அப்பமாண்டு தம்பி தந்தையா சனவாக்கள் சூப்பர் குடும்பம் வேணடா ஐயோ நல்லா நல்ல கவனிக்கூடாது எனக்கு அவட கஷ்டத்துல எனக்கு கவனமா இருந்ததுமா எல்லாரும் கஷ்டம் தானே நல்லபடியா நானா அப்பன் சுட்டு தந்தாவும் நல்ல சூப்பரா இருக்கு நம்ம புளிச்சப்பம் பாலப்பம் என்ன ஓகே நாங்கள் வெங்காயம் விளைஞ்சிட்டோம் இப்போ என்னடா கறி பஞ்சவச்சி கறி இல்லை நீங்கள் போட்டுவோமா இல்லை பஞ்சவச்சிக்கு போடுறா அதுக்கு பஞ்சவச்சிக்கு எதுக்கு குப்பைக்கு அம்மா போடுறேன்டம்மா மாம்பு வச்சு வச்சுக்கோங்க இப்போ என்னடா எனக்கு கொஞ்சம் இந்த உடத்தை கட்டி இருக்கு மீன் சட்டியா அந்த சட்டி தான் மணல மீன் சட்டி யாரு இதுதான் கொஞ்சம் கிட்ட கொடுங்க இதோ என்ன சிக்கலானாங்கட இந்த மலையை கொஞ்சம் நாங்கள் திருத்த போகிறோம் முளைச்ச மலை வந்து பிள்ளையா முளைச்சிருக்கு கொஞ்சம் கவண்டிய விரைச்சேன்னுமா வரையும் இல்லை என்ன அடே மலை வந்து முளைக்கி தானே வர்றது ஐயோ மலை இது ஃபஸ்ட்டு கிரிக்க உழப்படி இந்த சின்னதாக பெரிய இருந்தேன் உங்களுக்கு இது இந்த வளர்த்துக்கிற மலை இது மண் தானே கல்லா ஒரு என்ன தானே மண் கல்லாய் மண்கல்லார ஓகே எனக்கு விளங்குற விஷயம் இந்த மலை ஏற்கனவே சின்னதாக இருந்தேன் இல்லை இப்போ நான் வளர்ந்து எனக்கு அது இப்படித்தாம்மா இருந்தேன் இது எவ்வளோ நான் நினைக்கி இப்படித்தாம்மா இருந்தேன் என்னடா அவ்வளோ முக்கியமாக அப்புறம் அந்த மலை பச்சிக்காய் தூள் தானே அளவுக்கு தேவையான மிளகாய் தூள் போடும் மிளகாய் தூள் சில்லி பவுடர்ண்ணே சில்லி போடல யார் சொன்னது சில்லி போடுங்க தனித்தூள்ண்ணே தனித்துவம் தனித்துவம் இங்கே இருக்கு கொஞ்சம் போடும் இதில் என்னக்கு வேண்டிய இந்த வடக்கு மஞ்சள் போடுறோமே நல்ல எல்லாத்துக்கும் நல்ல மஞ்சள் வந்து இப்போ அளவுக்கு தேவையான உப்பு எல்லா இதுக்குள்ளே இருக்குமா இந்த குழம்புக்குரிய சாப்பாடு முழுவதும் இதுக்குள்ளே இருக்கு பார்த்து போடணும் உங்களோட இந்த ரே அடிச்சுட்டு போனா சரி ஐயோ நானும் அடிக்க மாட்டேன் உங்களை அடிச்சுட்டு போனா சரி நம்மளோட சமையல் நம்மளே போயிருமா கஷ்டம் அடிக்கிறேன் சரியா நம்ம கல்லந்துட்டான கவனம் இதில் வச்சுக்கிறேன் கொடுக்காப்படி என்ன சேவைக்கு நேற்று முந்தினது நம்ம ஊருக்கு வந்து தெரியாதா அங்கே தெரியாதா அங்கே கல்லனுங்கட ஊருக்கு வந்து யாரு ஆள் என்னத்துல யார் இந்த கொல்லிப்பட்ட கம்பிலையா செத்த வாரு கீழக்கு கொடைய வேலியால விடக்குள்ளே வேலியால பூந்திக்காரா நான் என்ன வேலியால பூந்தவதானே கீழக்கு கொடைய பிடிச்சி தான் செத்த வாரு உண்மை அதான் நாங்கள் சாப்பிட்டு ரெண்டாப்பா ஓடினடாப்பா யானை யானை சத்தையும் கொழுனா காணா இன்னும் கொடி இருக்கும் மாத கல்லன்னு ஆகலை கொல்ல பார்க்க நாங்கள் மீன்குழம்புக்கு இந்த குறுக்காப்பியா மாம்போம் நீங்கள் எப்படி கல்லணை கேசாங்க கல்லணை வந்த நம்பர் சொல்லலானே அண்ணன் கல்லண்ணன் நானும் சொல்லல ரெண்டு இருந்தா நானும் செய்யலண்ணன் என்ன ஆம்பளை தானே படியா உழைச்சி சாப்பிடல ஏன் மற்ற பணத்துக்கு ஆச்சம் சரிதான்
நாங்களும் பொம்பளை தானே காட்டுக்குள்ள போய் கல்லோடச்சி கஷ்டப்பட்டு தானே நாங்களும் உருவாகி ஆடாயிரமா அது அவங்களுக்கு தெரியாது என்னன்னு சொல்றேன் இன்னொரு தண்டை வயிற்றுல அடிச்சு வாழ்றா கொஞ்சம் காலம் தான் நிலனிக்கு ஆயிரம் இல்லை அதிகமா இந்த கை காலெல்லாம் உடவுழைச்சி சாப்பிட்றானே என்னடா ஐயோ பாவம் கர்மம் கூட அந்த அந்த அங்கு நம்ம அண்டு கூட பாருங்க அந்த பழங்காலத்துல களவு போனது 15 லட்சம் வேணே தாலி பாவம் தானேடாப்பா அவங்க அது கஷ்டப்பட்டு பண்ணா செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுகளுக்கே கடனா ரெண்டு ஒரு ஆள் கவலைப்பட்டு அது என்னன்னு சொல்லுங்க ஜோ அது முதல் படா சொல்லித்தானே அது 5000 ரூபா அடிச்சாலும் லாபம் தானே அது செலவு இல்லையானே வாரது லாபம் தானே 3 நாள் சம்பளம் சாதாரணமாக பார்த்தா ஆனா களவெடுக்கிற ஆக்களுக்கு நில நிக்காது அதுகளுக்கு ஒரு வழியானே நல்ல செல்வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்க நிலைக்காண்டு அளவெடுக்கிறப்ப நல்லா தான் இப்ப நல்லா இருக்கானே அது கடைசியில் காட்டு பகண்டங்க எனக்கு தெரியாது என்ன சிக்கிறடா கல்லன் கடையில கொஞ்சம் சிக்கிறண்டு வந்து அதிகமா நான் வெட்டு வெஞ்சி வெட்டியா கல்லங்கதை வெட்டியா கண்டங்கதை ஏன் போட்டுற நீ போடு ஏன் போட்டுற தைரியம் இருந்தா கல்லணைங்கிறது பார்க்க மாட்டேனே கொஞ்சம் நெருங்கல நம்மளோட நல்ல எதிரிக்கு பாரு கொஞ்ச காலத்துல வாழி ரெடியா இருக்கு சொல்லுங்க கொஞ்சத்தில் வாழி நெஞ்ச இருக்கு அம்பி கல்லனுக்குரிய சாமான் இருக்கு ஐயோ கரண்ட் எல்லாம் பிடிக்கும் வந்தீங்கன்னு சொன்னா கரண்ட் விட்டிக்கும் வந்தா பாடுவீங்கண்ணே எல்லா பக்கம் விட்டிக்கு கரண்ட் உண்மையிலே களவெடுக்கிற நீங்க எங்களை பழாக்கட்ட வாங்கினா தொழிலை செஞ்சாரோம் என்னடா உண்மையில இந்த கல்லன் அவங்கெல்லாம் என்ன செய்யுங்கடா இங்கே களவெடுக்கிறது உண்மையில தப்பேனே அப்படி நாங்கள் நீங்கள் எங்களை நாடி வாங்க அவங்களுக்கு தொழில் செஞ்சாருமேனே சுய தொழில் ஒன்று செஞ்சு அது நல்ல வழியில் உங்களையும் செயற்பட வைக்கும் பாவம் தான் உங்களும் கிட்ட பேர் உங்களோட குடும்பங்களும் கிட்ட பேர் இதில் பாதிக்கப்படுற மக்களும் பாவம் உண்மையிலே உங்களுக்கு கஷ்டம் பண்ணி இது அதுதான் சரியான பயமாக கிடக்கடாப்பா இருட்டு வழி வீட்டு வரல நிற்கிறதுக்கு இப்போ அறிஞ்சு முடிச்சுட்டே வரையம்மா இந்த தண்ணி ஊற்றப்புறம் தண்ணி நாங்கள் பச்சை தண்ணியா விடுறோம் தண்ணி எங்க இந்த அளவுக்கு தேவையான பச்சை தண்ணி அதான் பச்சை தண்ணி சுடு தண்ணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழம்புமா குழம்பு கொதிக்கணும் மேனே கொஞ்சத்தை பிறகு காட்டுவோமா ஓகே எப்படி விளையாடணும் சொல்லி கொடுங்க ரேமா இது அந்த பூ எடுக்க காட்டுங்க வாங்க எப்படி விளையாடணும் சொல்லி காட்டுங்க கொஞ்சம் தூக்கி காட்டுங்க உண்டாய்க்கிற பூவெல்லாம் கட் பண்ணணும் இது தேவையில்லை நமக்கு ஏன் வந்த பூ எடுக்கிறல எடுக்கிறல என்னடா இதையும் போட்டு சொன்னா நல்லா தலாய்க்கும் எடுக்கிறல இதில் நல்ல புரசானது ஒரு புடுவாள் ஒண்டிமே இல்லை மகன் கடை கடன்ட்டு அந்த பார்த்து சரி சரி தெரியாமா பார்த்தா தெரியும் தானே ஒரு இதை பார்த்தா புடு உரிக்கா இல்லையான்றது தெரியும் அழகான பிள்ளை அழகான ஐந்தாடே பேரின்பம் குப்பை கீரைன்னு சொல்லலாம் குப்பை மேனியன்னு சொல்லலாம் இது நம்பி குப்பை கீரைன்னு சொல்லலாம் குப்பை மேனியன்னு சொல்லலாம் ஆனால் கீரையோட இது ஐயா சத்து கீரை சாப்பிடணும் உண்மையிலே சத்து கீரை சத்து உடம்பு மாங்கு முட்டியாண்டிருக்கேன்னா அம்பி அதனால படந்து மாங்கு முட்டியா தெரியும் ஆனால் இப்போதைக்கு மறந்து போயிருந்தேன் நல்ல இடம் காணல அதுதான் உங்களோட கண்ணில் விட்டபடியே தான் எங்களுக்கு தான் அதை அமைச்சி வச்சிருக்கு இது கேடு திரிகிறோம்மா நீங்கள் நம்மளே கொண்டாதியம்மா எனக்கு இதில் விளக்கம் தெரியா இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் அவிய வைக்கிற அப்படியா தண்ணி விடுறல்ல அப்படி தண்ணியில நீரில் அதில் நீர்ல வந்து அவியும் ரெண்டு தேங்காய் போய் மஞ்சள் போட்டு சொல்றேன் பார்த்தாரு அழகா இருக்கேன் அதுதான் இது எவ்வளவு சாப்பிட்றோம் உடம்பு ஆரோக்கியம் பச்சை மரபு சாப்பிடும் வருத்தங்கள் நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம நீடுடி வளம்பாடலாம் உண்மையிலே வீடியோக்கு நீங்கள் ஸ்டார சப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சி போகுது அதிகமாக கவலையாக உஷார காண நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் நீங்கள் அதுக்குரிய சப்போர்ட் தரீங்களே
முடிஞ்ச அளவு வீடியோ ஷேர் பண்ணுங்க என்ன நீங்கள் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த உங்களுக்கு தேவையான சாப்பாடை சொன்னாலும் நாங்கள் செஞ்சு காட்டுவோம் இந்த தம்பியை பார்த்து என்ன கடை கடாண்டு அடிக்க அண்ணா வெங்காயம் இதை கவனிச்சு கொள்ளலண்ணா வெங்காயம் இருக்குதுயா இந்த திலானி என்ன இதை பார்த்து திலானி சொன்னேன் 2 அக்கா மாதிரி நல்லா செய்யறான் தம்பி இந்த வெங்காயம் இல்லை நல்ல வேலை ஒட்டி செய்யறான் ஆனா இந்த முடி வெட்டுனா முடி வெட்டுறான் இல்லையா வெட்டுனா இது வெட்டாம இருக்கு எனக்கு பார்க்க வெட்டில்ல மொட்டையா ஆக்கணும் இல்லாட்டி ரதியம்மா நீங்க கத்திரிக்கோள் எடுத்து வெட்டுங்க இதே வீடியோ ஆண்டு போட்டுடுங்க வெட்டி போட்டு ரெண்டு சொல்லுங்க வெண்ணையெல்லாம் அது வெட்டு 20 கூப்பிடு என்ன வெட்டி ஒட்டிக்கு போல ஓகே மக்களை இப்போ ஏதோ கலகலக்கு சத்தம் கேட்குது சட்டிக்குள்ள நான் அன்னைக்கு மீன் கொதிக்குதுன்னு ஒரு கப்பாடுற மீன் அடிக்குதாண்டு இல்லை கொதிக்கட்டேன் கொதிக்கட்டேன் சத்தம் கேட்கல கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் வச்சு வரேன் கிட்ட கொண்டு சட்டி என்ற கேட்கும் தானே எப்படி நீச்சல் அடிச்சாங்க மீன் நீச்சல் அடிச்சாங்க சத்தங்க போதே கலகலகலாண்டி என்ன அது பாப்போம் இருக்கா என்ன பதத்தில் மீன் கொதிக்குதுடா கொதிக்குது ரெடி எங்களோட இன்றைய நாள் எங்களது ரதியம்மாவின் கையால் என்ன மீன் இது மணல மீன் இது கொஞ்சம் பால் விடணும்ல ரதியம் மடக்கண்டு செட் பண்ணி கொடுக்கணும் ரதியம்மா வடச்சில விடுவோம் பத்தி வருதா நல்லா வத்தட்டும் நல்லா வருதுமே அதாவது கூட்டுக்குழம்பு தண்ணி குழம்பு கூட்டுக்குழம்பா அப்பா என்ன சொல்லுவாங்க என்ன கூட்டு புக்கையும் கோழி புக்கையும் கோழி புக்கை கூட்டு புக்கை கதை கேள்விப்பள்ளி நான் ரதியம்மா இப்போ நம்ம சேர்ந்து பூஜை இருந்தோம் அது என்னண்டா நம்ம தனிமை தானே செய்யணும் அதுக்கு ஒரு கருத்திரிக்கி என்ன சொல்லுங்க 2 பேர் சேர்ந்து செய்கிற அது நல்லா இல்லை ஒரா செய்கிறேன் நல்லா எப்படி எனக்கு விளங்கல ரதியம்மா என்ன விளங்குது உனக்கு விளக்கமாக சொன்னாதான் எனக்கு தெரியும் என்னடா அப்போ நம்ம பூஜை செய்யும்போதுமா ஆஹா இப்போ சில சொல்லுவாங்க என்ன ஐயா காசு எடுத்தாங்க என்ன செய்ய பூஜை 2 பேரும் சேர்ந்து மனதில் தக்கு ஒன்று வந்தானே அப்படியான அதுக்கு தான் சொல்கிறேன் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு எப்படி சொல்லுங்க எனக்கு சரியா விளங்கியும் விளங்காத மாதிரி விளங்கலையா விளங்கல சரியா இது வந்து அந்த இது கூட என்னண்டாங்க வில்லு அமர்த்துக்கு கோயில் பிள்ளை நல்லா இருக்கணும் இந்த மலைக்கு தடைச்சதான் இது மனோக்கு ஃபுல்லாக உழவு அடிச்சு போட்டு கொஞ்சம் விதைச்சிருவோமா அடே நம்ம நாட்டில் அந்த கண்டே ஒருக்கா பார்க்கணும்டா இந்த பட்டி கபாருக்கு கொஞ்சம் அங்கே இறங்கிட்டല്ലോ அதை பார்க்கல இறங்கி வைங்க முன்னே வந்து தாய் பார்க்கலண்ணே இதுதான் பார்க்கணுண்ணே இப்போ பார்த்துலாண்டாமா கறி போட்டுட்டோம்மா கொதிக்குதுடா கொதிக்குது இதெல்லாம் கொஞ்சம் பால் விடுவோம்மா தலைப்பால் விட்டா சரியா வரும் அதப்ப போட்டா கிறஞ்சிருமா கிறஞ்சிரும் கொஞ்சம் பால் காணும் இந்த பால் இது பார்த்து 50 ரூபா இதை விட உடஞ்சிடணும் மீன் நல்லா உடஞ்சிடும் அடுத்த கொஞ்சம் கூட்டுங்க அதிகமாக ஐயோடு இப்போ அப்படியே பார்க்கணும் பாருங்க அது கை ஒருக்கா ஒன்னாலும் பார்த்து சரி சரியா வருமே சமையல்லாண்டா ஒரு தரம் போட்டால் போடுவான் போடக்கூடாது அதிகமாக இல்லாட்டி எவ்வளோ கஷ்டம்டா கொஞ்சம் சமைக்கல சமைச்சிடலாம் எல்லாரும் சாப்பாடு இதானிக்கு இப்படி அரிஞ்சு கொடுக்க தெரியாதான் தம்பிக்கு தெரியா கொச்சிக்காங்க நம்மடியா அரிஞ்சிருக்காங்க முட்டைக்கு போடுறது திராணியை தான் நான் போடுவேன் கொச்சிக்காங்க முட்டைக்கு தம்பிக்கு இந்த இது அறிய தெரியா கொஞ்சம் சிக்கல் தானே ஆமா இனி கழுவுறது தானே அரிஞ்சு விட்டு நம்ம சட்டிக்கு விடுறோம் என்னண்டா கீரை எல்லாம் வந்து எல்லாம் இறங்கி நாங்கள் இந்த மெயின் செப்புக்குள்ள விளைஞ்சோம் கொழும்புல விளைஞ்சாப்புல கொஞ்சம் கீரை அதை வெட்டு பழக்கம் தானே கொஞ்சம் கொஞ்சம் தான் பட்டு வேணா சரியா
கொஞ்சம் கொஞ்சம் தானே அளவுக்கு இது விட கண்டு விட்டு தான் கடை வேமா அப்படி ரெண்டா கட் பண்ணி போட்டு போட்டுங்க. ரெண்டா கட் பண்ணி போட்டியா? சின்ன சின்ன அரிதா? சின்னதாக அரி இடி என்ன இருக்குது இல்லது அப்போ மற்ற கடைக்கு இருந்து செய்யலாமா பாரு. என்ன சிக்கலண்டா வாழை தானே இல்லை அது வாழையில ஒட்டி போட்டானே ஓகே பரவாயில்லையா? வாழையிலையும் சுண்டலாம் வாழையில சமைக்கலானே வாழையில சாப்பிட்றோம். அவங்க சொல்லிட்டு தான் மாதிரி நீங்கள் என்றதையம்மா சரி இதுக்கு அவங்க மாதிரி ஓ நீங்கள் அறிங்க என்னடா மக்களே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த காலுக்கு கொஞ்சம் குழி பிடிக்கிறமா எனக்கு என்ன விளக்கம் கிடையாது நெல் முடை கிணத்துலையோ வீட்டாண்ட நெல் முடை தூக்குனாடா 3-4 முடை தூக்கணுண்ணா அதுக்கு தான் உள்ள பிடிக்கிறேன் ஆஞ்சிரும். அதேடா அவங்கள்ட்ட தான் தெரியும் என்னென்னு சொல்கிறது ஒரு அவங்களோட வேலையை அவங்களோட தான் தேர்ச்சி அதிகம் மாதிரி சமைக்கிற வேலை நீங்கள் சொன்னால் சாப்பிட்ற விலங்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்கிறீங்க இப்படி சொல்லியே அதிகமான சொத்து உங்களுக்கு முடிக்கலா இப்படி சொல்லியே அவள் வட்டி அடுக்கு அதிகம் கமெண்டும் வருதுடா கமெண்டும் வருது என்ன செய்கிற மக்களே எங்களுக்கு வீட்டில் அதிகமான தோட்டத்தை உங்களுக்கு முடிக்காமல் கமெண்ட் வருது அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு நாட்டுற முடிக்கிறது தானேம்மா வெட்டிக்கிறதுக்கோ அதிகமாக எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு நேரம் கொண்டு வரல உயிரோட அதான் உண்மை எதை நீ கொண்டு வந்தாயோ அதைத்தான் போகணும் 6 அடி இடம் உண்டு இருக்கேனே எங்கட அப்பப்பா இருந்து எங்கட அப்பப்பாட சவங்கடப்பா இருக்காங்க அதிகமா நேற்று நாளை மறந்து போய் இன்றைய கடைசியான வாழ்ந்து போ அதுதான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்கன்னு சாப்பிடணும் என்னதை கண்ட அதிகமா இல்லாதவருக்கு இருக்கிறத கொடுங்க எங்களோட சந்தோஷம் இது ரதியம்மா அவட சந்தோஷம் இது அண்ணே அவருக்கு சமைக்கணும் இப்போ அதுண்டா அழகு தேவான இஞ்சாருங்கம்மா நம்மட டிலானி தம்பியான் பட்டுன்னு அவருக்கு தான் நீங்க நாரிய மாட்டேன் கடகரண்டு போட்டு அரிஞ்சு விட்டுருவேன். ஆமாம் 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 சரி ஓகே போடுங்க அழகு தேவையான நல்லா உரைக்க போதுமா ஓகே இதுதான் அந்த சுண்டருக்குரிய தேங்காய் அதே இப்போ நான் போட்டு வைக்க போகிறேன். ஓகே தேங்காய் போடலாம் போட்டுடுவோம். இதுதான் கறி சமைக்கிறேன். கடைச்சியில் ஏதாவது தேங்காய் போட்டால் தேங்காய் போயிடுறது. இந்த குழம்புட விளக்க முடிஞ்சா இறக்கி போட்டு சோத்தை போடலாம். நீங்கள் விடக்கண்டு நாங்கள் சுண்டி எடுத்து வரோம். என்ன சோத்தை போடலாம் சுண்டி முடியல சோத்தை போடலாம் இல்லை அளவு தேவையான உப்பு ஏஞ்சோ இல்லை நீ சொல்கிறான் உங்களை போய் குழம்பெடுத்து சோத்தை போட்டான் 6 சொன்னது இல்லை இப்போ 6 சொன்னேன் மிதில் ஒன்று நான் தான் பார்த்துக்கலாம் நம்ம சரி குழம்பு பாருங்களா இருக்கா என்னமா நம்ம அளவுக்கு தேவையான கருவேப்பிலை போட போகிறோம். இதில் ஒரு பால் சவுண்ட் அடிக்குது. என்ன அழகான மணல் அழகான மணலை மீன் இது என்ன தானேம்மா கொழுப்பு கூடிய மீன் கொழுப்பு கூடிய மீன் மேலடா இந்த மண்பானையில சமைக்கிறடா அம்மா சொல்லி வேலை தங்கணும். தென்றலுக்கு தாய் வீடு கொஞ்சம் நாங்கள் சுடுது தானே பழைய போகம் வச்சுறாங்க கையில் பழைய போகம் இருந்துச்சு. என்ன போடணுமா சட்டப்படி கொண்டு போடுறாங்க துளியெல்லாம் பக்க வரி 2 போட்டு எடுத்துட்டு வரியா
நல்ல மீன் குழம்பு. நல்ல நல்ல சாப்பாடு அதிகமாக மிஞ்சிங்கான சாப்பாடு. மணவை மீன் குழம்பு, குப்பைக்கீரை, சுண்டல். ஐயோ போகிறல வந்தம்மா. சட்டை பட்டிங்க இப்போ வார்த்தையிலாண்டா நான் இறக்க போகிறேன். இறக்க போறீங்கண்ணே? ஓகே, இறக்கி போட்டு நம்ம இப்போ இதே ஏற்ற வேண்டி தானே. இறங்க, நான் பிடிச்சிக்கோ, நாங்கள் ஏற்றாங்க பிடிச்சி கொள்ளணும். போய் இதை பார்த்தீங்கன்னா இறக்க போகிறேன். இப்படி தான் இறக்குறாங்க. இப்படி தான் இறக்குறேன். மிஸ் ஆயினா சரி. மண் சட்டி போகாது. மண் சட்டி போனால் பரவாயில்ல, அது பிடிக்கிற கறியை பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சமைச்ச கறி. மீனுக்கு தான் தெரியும் என்னம்மா. அதுதான் ஏற்றியாச்சா. இந்த சுண்டலுக்கு தேங்காய் பூ போட்டுக்குமா. எனக்கு தேங்காய் பூ அவியத்தானே ஒன்று. இது கடை கடாண்டா வந்துடும். இறக்க கட்டாயம் போடாட்டான். இப்படியும் போட்டு போட்டுதானே எல்லாம் போட்டாச்சு. மச்சம் இப்போ பார்த்திரண்டாமா எல்லாம் வாங்கிட்டுமா. வாங்கிதுனே பாப்பானே வாங்கோ. அங்கே வந்து இருங்க. வா மண் சட்டி தானேம்மா. வரக்குது வரக்குது மண் சட்டியில். இவ்வளோ அப்படிங்கனாலும் கொஞ்சம் நான் வரும் பதிலோ அது வதங்குறதே நீ போப்பது ஒரு சட்டி அதெல்லாம். ஆமாம் இருக்கின்ற மண் சட்டி வர வைக்காட்டியம்மா. இல்லை மேடமே. ஐயோ என்னம்மா ஒரு கொஜ்ஜிக்கா முடிஞ்சா போட்டிக்க. பெட்டு வரந்துதுண்ணா. சொன்னாங்க என்னடா டிலானி அறிஞர் ஒருத்தர் அறிய மாட்டாங்களா. டிலானி அறிஞர் ஒருத்தர் அறிய மாட்டாங்க. அதான் போட்டு பிடிக்காம பிடிச்சி முழு கொச்சிக்காரு. அது மறைப்பில் இருந்து அதிகமா. ஓம்மா வர வரேன் வாங்கிட்டுமா. வாங்கிட்டு சரிண்ணே. ஓகே இறக்குவோம்மா. இறக்குவோமே. அதுதான் தேங்காய் பூ போடுறதில்ல. எப்படி தக்காண்டா இறங்கு. தேங்காய் பூ வாங்கிடும். பிரிச்சுடுவோம். இப்போ பார்த்தீங்களாண்டா எல்லாம் சமைச்சு முடிஞ்சுனம்மா. முடிஞ்சு. பிரசான குப்பைக்கீரை கடையல், பிரசான மீன் மணல மீன் குழம்பு சுவையா இருக்கும். அது இன்றைக்கு ஒரு புடி புடி. இது என்னண்டு பார்த்தா கொரக்கா புடி சின்னோண்டோட பெருசாயிட்டு ஊதிட்டு சாப்பிடுமே. என்ன சாப்பிடுது அங்கே என்னடா சாப்பிட கதையை கொண்டாந்து பெரிய சாப்பிட கதையை கொண்டாந்து பெரிய கல்விக்காங்க. பெரிய கல்வி தங்க கொண்டு சொல்ல கேட்கணும். வேற எதுவாம்மா காலிகள் நம்ம நல்ல சுவையா இருக்கு. மணல ருசியா இருக்கு பாத்தியாமா. இப்போ கீரை தேடியும் எடுக்கல. அது ருசியா தான் இருக்கு. நீங்க ஓசில அனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் குப்பை கீரைண்டா. அதுதான் தம்பிக்கு வச்சிருக்கோம். கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து போட்டு ஒரு புடி உள்ளி போட்டா எந்த கறியும் எடுக்கும். உள்ளி அப்படி கிடக்கண்டு நாங்கள் குத்தி போடுறோம். அப்படி போட்டு விட்றோம். அது அழிஞ்சிருமா. உள்ளி மெயின் என்ன சொன்னால் பாயுக்கு நல்லா பாயுக்குனே அதுதான் அது டேஸ்ட்டோட மறந்துடுவாங்க. நல்லா சுவையா இருக்குமா. வீடியோவில் சாப்பிட்றது கொஞ்சம் பக்கமாக இருக்கும். பக்கமாக இருக்காமா வீடியோவில் சாப்பிட்றது. மறந்து போயிட்டேன். வீடியோ சாப்பிட்றது பக்கமாக இருக்கு. அப்போ நம்ம வீடியோ முடிச்சு கொடுங்க. என்ன அதிகமாக சமையல் சூப்பர். சந்தோஷம் தானே உங்களுக்கு? நல்ல சந்தோஷம். நல்ல கறி மாம்பரசான கறி. ஆனால் மீன் குழம்போட சுண்டலை நல்ல சுவையாக கொண்டு போகணுமா. சுண்டல் இருந்தால் சோறு எங்களுக்கு விரயத்துக்குள்ள இதைத்தானே தேடி புறப்பேன். சுண்டல் சுண்டை தான் எடுக்கும். என்ன சொதிய வச்சாலும் என்ன குழம்பு வச்சாலும் எடுக்காம சுண்டல் தான் பொரியல். பொரியல்
இந்த காணொளி பிடிச்சிருந்தா நீங்கள் வெறும் இதாக பார்க்காம நல்ல ஆதரவாக பார்க்கணும், எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும், சப்போர்ட் தரணும். எங்களுக்கு ரதியமாக எல்லாரும் நல்ல சப்போர்ட் தரணும், எல்லாரும் நல்ல சப்போர்ட் தான். இன்னும் தரணும் எங்களுக்கு, மீண்டும் இன்னும் தந்தா தான் எங்களுக்கு நல்ல உஷாரோட சாப்பாடு அதுகளை நாங்கள் காட்டுறதுக்கு. இன்னும் இறைக்கின தயிரெல்லாம் செய்து காட்டுவோம், நாங்கள் பால் ஊற வச்சு தயிர் ஊற வச்சு எல்லா வகைகளை நாங்கள் செய்து காட்டுவோம். நீ மாடு வந்து இறங்கிட்டு பால் பொங்கல் செய்து காட்டட்டாண்டி எல்லிக்காவும் பால் பொங்கல் ஓமா செஞ்சு ஆட்டுவோம். கடலை மீன் இருக்கா மலரப்பா வளையா மீன்டா பாய். அதிகமான கையால மணல் மீன் குழம்பும் குப்பைக்கீரை சுண்டல். அதுதான் மகன் எந்த கறி என்றாலும் மகன் ஒருவருக்கு குழம்பு வச்சா அது சுவையா இருக்கும். ஆனா நிறைய பேர் நம்மளோட கருவாடை சுண்டல எல்லா பேரும் வரட்டுனே சுண்டன எல்லா பேரும் காட்டுன வைய நாங்க இப்படி செய்த அதிகமாண்டு உளிப்பேரு செய்து காட்டுனது. நீங்க கதைங்க நான் எங்களுடைய பார்க்கணும். எல்லா பேரும் செய்து காட்டுனது அது உனக்கு தெரியாதம்மா. சுண்டுற எப்படின்ற தெரியாது. தேங்காய் ஊத்தியா அவைய தேங்காய் ஊத்தி தான் நான் சுண்டுனா தெரியாது. இந்த கருவாடு சுண்டுறன்ற தெரியா அவைய வரட்டிருக்காங்க. அது நான் தெரியுமா சுண்டுற தெரியாதாம்மா. சரி, உண்மையிலேயே சந்தோஷம். என்ன சந்தோஷம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொளி பாய்ந்து கொள்ளுங்க.